எல்லோருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஆனா உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, உறைஞ்சு போன தண்ணிய வச்சு கட்டின ஒரு வீடு, அது எப்படிங்க நம்மள கதகதப்பா வச்சுக்க முடியும்? ரொம்பவே குழப்பமா இருக்குல்ல? சரி வாங்க, இந்த மர்மத்துக்கு பின்னால இருக்கிற அறிவியலை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்க ஆர்டிக் பகுதியில வாழ்ற இனுயிட் மக்களை கற்பனை பண்ணிக்கோங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களா அங்க வெப்பநிலை -50°C கீழே போகும். அப்போ அவங்க தங்களை காப்பாத்திக்க வீடு கட்டணும்னா அவங்க கையில இருந்த ஒரே ஒரு பொருள் பனி மட்டும்தான். சரி, அப்போ அவங்க எப்படி இந்த பணியை தங்களுக்கு சாதகமா மாத்துனாங்க? இத புரிஞ்சுக்க நாம முதல்ல ஒரு முக்கியமான அறிவியல் உண்மையை தெரிஞ்சுக்கணும். நம்மள நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. நாம குளிருதுன்னு சொல்லும்போது குளிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே இருந்து நம்ம உடம்புக்குள்ள வருதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. பாருங்க, குளிருங்கிறது வெளியில இருந்து நம்மள தாக்குற ஒரு சக்தி கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம உடம்புல இருக்கிற வெப்பம், அதாவது ஹீட் வெளியேறும்போது நம்ம உணர்ற ஒரு உணர்வு தான் அது. சோ வெப்பம் நம்மள விட்டு போனா நமக்கு குளிரும். இதுதான் இந்த இக்லூ மர்மத்தை தீர்க்க போற முதல் துப்பு. நம்ம உடம்புல இருந்து வெப்பம் சும்மா இருக்காது. அது தொடர்ந்து 3 வழிகள்ல தப்பிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கும். கதிர்வீச்சு, வெப்பச்சலனம், அப்புறம் கடத்தல். ஒரு இக்லூவோட புத்திசாலித்தனமே என்னன்னா, அது இந்த 3 வழிகளையும் ஒரே நேரத்துல தடுத்து நிறுத்துறது தான். ஒரு செம்ம ஜீனியஸ் ஐடியா இல்ல? சரி, இப்போதான் நாம முக்கியமான கட்டத்துக்கே வரோம். பனிக்கட்டுனா ஜில்லுன்னு தானே இருக்கும். அப்புறம் எப்படிங்க இது ஒரு சூப்பரான இன்சுலேட்டரா, அதாவது வெப்பத்தை கடத்தாத ஒரு பொருளா இருக்க முடியும்? வாங்க அந்த ரகசியத்தை பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி இந்த இக்லூவோட ரகசியம் அந்த கெட்டியான உறைஞ்சு போன ஐஸ்ல இல்லவே இல்ல. உண்மையில அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற காத்து தான். ஆமாங்க, உண்மையான ஹீரோ அந்த பனிக்குள்ள சிக்கி இருக்கிற காத்து தான். ஏன்னா காத்து ஒரு அருமையான இன்சுலேட்டர். அது வெப்பத்தை ரொம்ப மெதுவா தான் கடத்தும், இல்லனா கடத்தவே விடாது. எவ்வளோ காத்து நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 95%. அடேங்கப்பா, நம்ம பார்க்குற அந்த மென்மையான பனியில 95% வெறும் காத்து தான் அடைஞ்சிருக்கு. இந்த காத்து குமிழ்கள் தான் வெப்பத்தை வெளியே போக விடாம தடுக்கிற உண்மையான சூப்பர் ஹீரோஸ். இதை என்ன சிம்பிளா புரிஞ்சுக்க, இந்த கியூட்டான கடல் ஓட்டர்களை எடுத்துக்கலாம். அதோட உரோமம் நம்ம முடியை விட 1000 மடங்கு அடர்த்தியா இருக்குமா. அதுல இருக்கிற சின்ன சின்ன முட்கள் மாதிரி இருக்கிற அமைப்பு காத்த தனக்குள்ள பூட்டி வச்சு உடம்ப கதகதப்பா வச்சுக்கும். அதே டெக்னிக் தான் இங்க பனிலையும் நடக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இக்லூ கட்டுறதுக்கு சும்மா தரையில கிடக்கிற எந்த பனியை வேணாலும் அள்ளி போட்டு கட்ட முடியாது. இனுயிட் வேட்டைக்காரங்களுக்கு ஒரு சரியான பதம் தேவைப்பட்டது. அது ரொம்ப பஞ்சு மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியான ஐஸ் மாதிரியும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவுல கரெக்டா இருக்கணும். இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ரொம்ப பொடியா இருக்கிற பனி வெப்பத்தை நல்லா தடுக்கும், ஆனா வீடு கட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப லேசா இருக்கும். சரி, கெட்டியான ஐஸ் எடுத்துக்கலாம்னா அது ரொம்ப கனமா உடையிற மாதிரி இருக்கும். அது வழியா வெப்பமும் சீக்கிரம் போயிடும். அப்ப எதுதான் சரி? காத்துல நல்லா அடிச்சு இருக்கப்பட்ட பனி தான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ். அதுல வெப்பத்தை தடுக்க போதுமான காத்தும் இருக்கும், அதே சமயம் வெட்டி எடுக்கிற அளவுக்கு உறுதியாவும் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு சரியான மூலப்பொருள் கிடைச்சிருச்சு. ஆனா கதை இத்தோட முடியல. அந்த பொருளை வச்சு கட்டுற அந்த வடிவமைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான இன்ஜினியரிங் மார்வெல். ஒரு தூய மேதைத்தனம்னு சொல்லணும். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல கார்ட்டூன்ல பார்த்திருப்போம், இக்லூனா ஒரு அரைவட்ட வடிவத்துல இருக்கும்னு. ஆனா அது உண்மையே இல்ல. அந்த வடிவம் ரொம்ப பலவீனமானது, சீக்கிரமா இடிஞ்சு விழுந்துடும். உண்மையான இக்லூ கேட்டனரி வளைவு அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வடிவத்துல கட்டப்படுது. அது ரொம்ப ரொம்ப வலிமையானது. இந்த கேடனரி வளைவுனா என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க ஒரு செயினை 2 பக்கமும் புடிச்சு தொங்க விட்டீங்கன்னா அது எப்படி ஒரு வடிவத்துல தொங்குதோ அதுதான் அந்த வளைவு. இயற்கையிலே இது ரொம்ப நிலையான ஒரு வடிவம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய கட்டடங்கள்ல கூட இந்த ஆர்கிடெக்சர் முறையை பயன்படுத்துறாங்க. இது எடையை ரொம்ப அழகா பிரிச்சு கொடுத்து கட்டமைப்பா நம்பவே முடியாத அளவுக்கு உறுதியா வச்சுக்கும். வெளியே மட்டுமல்லங்க, உள்ளேயும் டிசைன் ரொம்பவே புத்திசாலித்தனமா பண்ணிருக்காங்க. முதல்ல நுழைவு சுரங்கம் ரொம்ப தாழ்வா இருக்கும். எதுக்குன்னா வெளியிருந்து வர்ற குளிர்காத்து கனமா இருக்கிறதால அது தரைமட்டத்திலே தங்கிடும். அந்த இடத்துக்கு பேரு கோல்ட்வெல். இப்ப நமக்கு தெரியும், சூடான காத்து லேசா இருக்கிறதால எப்பவுமே மேலதான் போகும். அதனால மக்கள் தூங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் பயன்படுத்துற இடம் தரைமட்டத்திலிருந்து கொஞ்சம் உயரமா ஒரு மேடை மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். இதனால அவங்க எப்பவுமே கதகவப்பான காற்று மண்டலத்துல இருப்பாங்க. சிம்பிள் பிசிக்ஸ், ஆனா எவ்வளவு ஒரு ஜீனியஸ் ஐடியா பாருங்க. அப்போ இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இக்லூ தானா எந்த வெப்பத்தையும் உருவாக்காது. அது ஒரு ஹீட்டர் கிடையாது. அதுக்கு பதிலா அதுக்குள்ள இருக்கிற வெப்பத்தை வெளியே போக விடாம ஒரு போர்வை மாதிரி பாதுகாக்கும். சரி, அப்போ அந்த வெப்பம் எங்கிருந்து வருது? வேற எங்கிருந்தும் இல்ல, நம்ம உடம்புல இருந்துலாம். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு.
நீங்க இக்லூக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்க உடம்புல இருந்து வர்ற வெப்பம் உள்ள இருக்கிற சுவரை லேசா உருக்கும். அப்புறம் அந்த உருகின தண்ணி மறுபடியும் உறைஞ்சு ஒரு ஐஸ் லேயரா மாறிடும். இது என்ன பண்ணும்னா இக்லூவை உள்ள இருந்து நல்லா சீல் பண்ணி காத்து புகாத மாதிரி ஆக்கி கட்டமைப்பை இன்னும் பல மடங்கு உறுதியாக்கும். அதாவது நீங்க உள்ள இருக்க இருக்க அந்த வீடு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இறுதியா இதோட பலனை பாருங்க. பனிக்கட்டியால செஞ்ச இந்த வீடு வெளியே இருக்கிற கொடூரமான குளிரை விட உள்ள கிட்டத்தட்ட 40ல இருந்து 60 டிகிரி வரைக்கும் வெப்பத்தை அதிகமாக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இது வெறும் நம்ம உடம்பு வெப்பத்தை மட்டும் வச்சுதான். எந்த ஹீட்டரும் இல்ல, நெருப்பும் இல்ல. அபாரமான விஷயம் இல்லையா? இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அறிவியல் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாளைக்கு இதே நேரத்துல சந்திக்கலாம்.